அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட ஒரு 10 மேக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 15 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டினுக்காக பார்த்துருவோம். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் கேட்டுக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. அதாவது 9 வண்ண பெட்டிகள் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, இளஞ்சிவப்பு இருக்கின்றன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 9 பெட்டி. சரியா? 9 பெட்டியில் சிவப்பு வெள்ளைக்கு இடையில் 5 பெட்டி இருக்கான். ஒருவேளை சிவப்பு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிவப்பு இங்கே இருக்குன்னா 1 2 3 4 5 பெட்டி இடையில இருக்குது. அதுக்கு அடுத்து வெள்ளை பெட்டி இருக்குது. இப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஒருவேளை வெள்ளை மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா இந்த மாதிரியான ஒரு பாசிபிள் இருக்குது. 1 2 3 4 5, 6வது இந்த இடத்துல சிவப்பு இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது, மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளை பெட்டிக்கு மேலே மஞ்சள் இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேனாக்கா இதில் மஞ்சள். சரியா? அடுத்து 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சளுக்கும் பச்சைக்கும் இடையில. ஒருவேளை இங்கே இருந்து இதுக்கு கீழே பச்சை இருக்குன்ற மாதிரி இருந்தால் இப்பவுமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 பேரை சொல்லிட்டோம். மொத்தம் 9 பேர். 8 9ன்னு இங்கே தான் வரலாம். அப்படி இங்கே பச்சைன்னு வச்சோம்னாக்கா 3 பேர் இடையில வர மாட்டாங்க, 2 தான் வரும். அப்போது இதுக்கு மேலே 1 2 3 விட்டு இந்த இடத்துல பச்சை வரலாம். ஓகேவா? எல்லாமே வரலாம் தான். சப்போஸ் மஞ்சள் இதுக்கு மேலே வந்துருந்தது இதுலனாக்கா இதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. அப்போ கீழே தான் 1 2 3 விட்டு இந்த இடத்துல பச்சை இருக்கலாம். சரியா? அடுத்து, சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிவப்பு பச்சைக்கு பெட்டிகளுக்கு இடையே இங்கே சிவப்பு இருக்குது, இங்கே பச்சை இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இதுக்கு இடையில பெட்டியே கிடையாது. அதே மாதிரியே தான் கருப்பு மஞ்சளுக்கு இடையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவேளை கருப்பை இங்கே போடலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்குது, பெட்டியே இல்லைன்னு சொல்லி. ஆனால் பெட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்றனால இந்த படம் இங்கேயே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவப்பு மற்றும் பச்சைக்கு இடையில எத்தனை? சிவப்பு இங்கே இருக்குது, பச்சை இங்கே இருக்குது இந்த படத்தில். அப்போது இடையில ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்கன்றப்ப கருப்பு மற்றும் மஞ்சளுக்கு இடையிலேயே 2 பேர் இருப்பாங்க. மஞ்சள் இங்கே இருக்குன்னா கருப்பு 2 பேர் இடையில விட்டு 1 2 இந்த இடத்துல கருப்பு வரலாம். சரியா? அடுத்து, நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீலம் வந்து கருப்புக்கு கீழே தான் இருக்குது, இந்த ஒரு 3 இடத்துல தான் இருக்குது, ஆனால் அடியில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீலம் எங்கனாலும் வரலாம், அதை ஆப்ஷனில் வைப்போம். அடுத்தது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது மோர் தென் 4 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ் பிட்வீன் எல்லோ அண்ட் ப்ளூ. எல்லோ வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். 4க்கு மேலே இருக்கணுமா? குறைஞ்சது 4 பாக்ஸ் இடையில இருக்குன்னா 1 2 3 4 பாக்ஸ் விட்டு 4க்கு மேலேனா 5 பாக்ஸாக இருக்கணும். 4ன்னு சொல்லியிருக்கலாம், 4க்கு மேலே குறைஞ்சது அப்போ 5ஆவது இருக்கணும். அப்போ இதையும் விட்டு இந்த இடத்துல ப்ளூ வரலாம். ஓகேவா? நீலம் வரலாம். அப்படி இல்லை இதுக்கு கீழே நீலம் வரலாம். சரியா? இது ஆப்ஷனில் வைப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நீலத்துக்கும் ஆரஞ்சுக்கும் இடையில ஒரு பெட்டி வரணுமா? சப்போஸ் இங்கே வச்சோன்னா இன்னும் ஆரஞ்சே வரல. இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வந்துட்டு. அப்போ இதுக்கு கீழே 1 தான் வரணும். இந்த இடத்துல நம்ம ஆரஞ்சுன்னு போடுறோம். இங்கே தான் ஆரஞ்சுன்னு போட்டோம்னா இந்த இடத்துல நீலம் வரணும். ஓகேவா? ஏன்னா இடையில ஒரு பெட்டி இருக்குன்னா அது சிவப்பு பெட்டியாக இருக்கும். அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீலம், இந்த இடத்துல ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து, இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. இளஞ்சிவப்பு பெட்டி ஊதாக்கு மேலே. இப்போ 2 இடம் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஊதாவை இங்கே போட்டால் தான் இதுக்கு மேலே இளஞ்சிவப்பு இருக்கும். ஓகேவா? அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் படம் இருக்க போகுது. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கருப்பு எங்கே இருக்குது? இங்கே. கருப்புக்கு மேலே இளஞ்சிவப்பு, கீழே பச்சை. இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியா? இந்த மாதிரி என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு சொல்லி வரணும். இந்த பாசிபிள் போட்டோம், இதில் பாதியில் அந்த கருப்போடு நின்று போச்சு. அடுத்து இதுலேயும் 2 பாசிபிள் வந்தது, நீலம் எங்கேனாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போட்டிருக்கோம். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. டேஞ்சர் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு கோட் நம்பரில் கொடுத்துட்டு இருந்தால் அதே மாதிரி மிஷன் அப்படின்றதோட குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இது 2 லெட்டரையும் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மிஷன்லேயே ஏ இருக்குது, டேஞ்சர்லேயே ஏ இருக்குது. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 7 வரணும். அடுத்து என்ன லெட்டர் மேட்ச் ஆகுது? 2த்துலையுமே என் இருக்குது. ஓகேவா? என் இங்கேயே என் இருக்குது.
எண்ணுக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க, அப்போ 20 வரணும். இதுலேயும் இ இருக்குது, இதுலேயும் இ இருக்குது. ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்க, அப்போ 11 வரணும். வேறு எந்த லெட்ரு மேட்ச் ஆகிருக்கு, ஐ எதுவுமே மேட்ச் ஆகலை. அப்படி பார்த்தீங்கன்னா 7 ரெண்டாவதாக வரணும், 20 11 லாஸ்ட்டில் வரணும். இங்கே இருக்கு பாருங்கள், 7 20 11. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிள். சரியா, இதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு குறியீடுக்கும் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஏரோ மார்க் இந்த சைடு இருந்தால் அதுக்கு பேர் கூட்டல், இந்த சைடு இருந்தால் அதுக்கு பேர் கழித்தல், மேலனா வகுத்தல், கீழனா பெருக்கல், ஒரு மாதிரி கிராஸாக போனிச்சுன்னா சமம். இப்படி இருந்ததுன்னா கீழ்கண்டவற்றில் எது சரியானதாகும்னு கேட்டுக்காங்க. இதுக்கு வேறு வழி இல்லை, 4 ஆப்ஷனுக்குமே அந்த குறியீடுக்கு பதிலாக சட்டுன்னு நீங்கள் அந்த ப்ளஸ் மைனஸை போட்டு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டாக வந்தது. அதாவது 2 கீழே ஏரோ மார்க்குனாக்கா பெருக்கல், அதுக்கப்புறம் 5 இந்த சைடு ஏரோ மார்க்குனா கழித்தல், 6 இந்த சைடு ஏரோ மார்க்குனா ப்ளஸ்ஸு 2 மேலே ஏரோ மார்க்குனா சமம் ஈக்குவல் டு 6. இப்போ பார்த்தீங்கன்னா 2 10, 10ல் 6 போனால் 4, 4 + 2 6ன்னு வந்திருக்கும். ஓகேவா, போர்ட் மாஸ் ரூலையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் பெருக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமமாக வந்துருக்காது, இது மட்டும்தான் வரும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து டைம் அண்ட் ஒரு கணக்கு. ஏபிசி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 12 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்களில் செய்கிறாங்களாம். ஓகேவா, ஏ வந்து 12 நாள், பி வந்து 15 நாள், சி வந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ மொத்த வேலை எவ்வளோ, 60 வேலைன்னு ஒரு மூணுத்துக்குமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா பெருசு 20, 3 பெருக்குனா 60, 60 எல்லா நம்பரும் இருக்கும். அப்போ மொத்த வேலை 60. ஒரு நாள் வேலை என்ன, ஐ 12 60, 4 15 60, 3 20 60. அப்போ ஒரு நாளைக்கு 5 4 3 வேலை செய்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா வேலையை ஆரம்பித்து 2 நாள் கழித்து சி வெளியே போயிடறாங்க. ஓகேவா, 3 பேரும் ஒன்றா வேலை செஞ்சால் ஏ + பி + சி 5 + 4 + 3 ஒரு நாளைக்கு 12 வேலை செய்கிறாங்க. இதே மாதிரி 2 நாள் வேலை செஞ்சால் 24 வேலையை முடிச்சிருவாங்க. 24 வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சி போயிடலாம். 60ல் 24 வேலை போனிச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ, 36 வேலை இருக்கும். இந்த பேலன்ஸ் இருக்கிற வேலையை தான் ஏபி 2 பேர் எப்போ முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏபி 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை, 5 + 4 9 வேலை செய்வாங்க. இதே மாதிரி 36 வேலையை முடிக்கணும்னா 36/9 4 நாளில் முடிப்பாங்கன்னு வரும். ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரி, அதே 3 ஸ்டெப் மெத்தட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களையும் 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு பூங்கா வந்து சதுர வடிவில் இருக்குது, அதை சுற்றி 2 மீட்டருக்கு பாதை அமைச்சாக்கா அதுவும் ஒரு சதுரமாக தான் இருக்கும். ஓகேவா, 2 மீட்டர், எல்லா பக்கமும் 2 மீட்டர். சரியா, இந்த பாதையோட பரப்பளவு தான் 288ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாதையோட பரப்பளவு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடு அளவு கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து இது ஏனா அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ரெண்டையும் கூட்டிக்குவோம். அப்போ ஏ + 4ன்னு இருக்கும். இந்த ஏ + 4 ஹோல் ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா 288. ஓகேவா, ஏன்னா சதுரத்தோட பரப்பளவு என்ன, பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போ இந்த ஏ + 4 ஹோல் ஸ்கொயர்லேருந்து இந்த அளவு கழிச்சிருக்கும், உள்ளே இருக்கிற சதுரத்தை கழிச்சிட்டா தான் இந்த பாதை மட்டும் கிடைக்கும். அப்போது ஏ + 4 ஹோல் ஸ்கொயர்லேருந்து அந்த இதோட பரப்பளவு என்ன, ஏ தானே, ஏ ஸ்கொயரை கழிச்சா வர்றது தான் பார்த்தீங்கன்னா 288. அப்போ இதை என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர் 16, 2ab, 2 × 4 8, 8 × a 8aன்னு வரும். மைனஸ் ஏ ஸ்கொயர் = 288 வரும். அப்போ இந்த ஏ ஸ்கொயர் அடிச்சிட்டாக்கா 8a, இந்த 16 அந்த சைடு மைனஸில் கொண்டு போனால் 288 - 16 கழிச்சாக்கா 2, 8ல் 1 போனால் 7, 2 8aன்னு வரும். 8ஆல் அடித்தா 1 8 8, 3 24, மிச்சம் 32, 4 32ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 34. அப்போ ஏ 34னா அவங்க கேட்குறது பூங்காவோட சுற்றளவு. பூங்கா என்ன, இதுதான் ஏ, அதோட சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவு ஃபார்முலா என்ன, 4a. அப்போ 4 × 34 120 136ன்னு வரும். ஓகேவா, 136 மீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியா, இதில் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக இந்த ஏ + பி ஃபார்முலாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம். தனி வட்டியில் ஏங்கிற ஒரு 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். அதே மாதிரி பின்றவர் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா, எத்தனை வருஷத்தில் கடன் தொகை சமமாக இருக்கணும்னாக்கா அவங்க வாங்கின தொகையும் இவங்களோட, ஓகேவா, ஏ வாங்கின தொகையும் அவருக்கு கிடைக்கிற வட்டியும் சேர்த்து, பி வாங்கின தொகையும் அவருக்கு கிடைக்கிற வட்டி, ஓகேவா, அவரு கட்டுற வட்டியும் சேர்த்து எப்போ சமமாக வரும்னு கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரே ஃபார்முலா PNR/100 தான். இது எப்படி போடலாம்னா ஏபின்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். 2 பேருக்கும் அமௌண்ட்டு சமமாகணும். அதாவது ஏங்கிறவர் இந்த 16,000க்கு வாங்குகிற அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டி. ஓகேவா, வட்டிக்கு 16,000 எத்தனை வருஷம் தெரியல, தான் கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து
ரெண்டு பேருக்குமே இவர் வந்து 12 ஓகே, இவர் 12 100ன்னு போட்டுக்க வேண்டியதான். அடுத்து பின்றவர் இந்த 12,000 அமௌண்ட்டு அவருக்கு வாங்குகிற வட்டி ஓகேவா. 12,000 எத்தனை வருஷம் தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். இவர் எத்தனை சதவீதம், 18% டிவைட் பை 100. சரியா, இதை சால்வ் பண்ணி போட்டாலே எண் ரெண்டும் கரெக்டாக சமமாகி எவ்வளோ வருஷம்னு தெரிஞ்சிடும். அப்போ அடிச்சோன்னா 2 0க்கு 2 0, 160 12 இருக்குன்னா 10 160 ஒரு 1600, 2 160 320, மொத்தமாக சேர்த்து 1920 எண் ஓகேவா. இது ஒரு 16,000 ப்ளஸ் ஈக்குவல் டு 12,000 ப்ளஸ் 2 0க்கு 2 0 வச்சுன்னா 120 18, 10 × 120 அது ஒரு 1200, 8 × 120 இது ஒரு 800 960, அப்படின்னாக்கா 2160 எண் ஓகேவா. 0 தான் முடியுது, ஈஸியாக மனசுலேயே கூட்டலாம். அப்போது எண்ணெல்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னாக்கா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. இந்த சைடு எண் 2160 எண் மைனஸ் 1920 எண். இந்த பக்கத்தில் கொண்டோன்னா இது வந்து 12,000 மைனஸில் வரும், இது வந்து 16,000 ஓகேவா. கழிச்சோன்னாக்கா இது ஒரு 4,000. இந்த பக்கம் எண் 0, 6ல் 2 போனால் 4, 11ல் 9 போனால் 2, 1க்கு 1 0. அப்போ இந்த 0க்கு இந்த 0 கடிச்சா 24, 4ஆல் அடிச்சுன்னா 6 1 0 0 ஓகேவா. அப்போது 2ஆல் அடித்தோன்னாக்கா 3 50, அப்போ 50/3ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு 50/3 அப்படி கொடுக்கல, கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க, அப்படியே போட வேண்டியதான். ஒரு 3 3 மிச்சம் 2, 6 3 18 2/3ன்னு வரும். அப்போ 16 2/3 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போடணும். அவங்க சமம்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு போடலாம். ஒரே ஒரு ஃபார்முலா தான். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50ம் ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஒன்று இதை வந்து அந்த மிக்சர் அனலைஸ் மாதிரி போடலாம், அப்படி இல்லைனாக்கா ஆன்சர் த்ரூவாக போடலாம். சரியா, அதாவது ஆன்சரை பார்த்துக்கோங்க. 5:1 10:5 போட்டிருக்காங்களா, நம்ம இதுலேயே மதிப்பு போடுவோமே. 12 மேசைகள் ஓகேவா, மொத்தமாக சேர்த்து 12 வரணும். இதில் மொத்தமாக சேர்த்தா 12 எங்கே வருது பாருங்கள். 5 + 6 கிடையாது, 5 + 1 6, இது 15 போயிடுது. 9:3 2:10 தான் 12ன்னு வரும் ஓகேவா. 12 மேசைகள் நாற்காலிகள். இப்போ இந்த ரெண்டுத்துலேயே இதுதான் ஒன்றா இருக்கணும். இதில் அமௌண்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு மேசையோட விலை 50னா 2 மேசை வாங்குறாருன்னா 100 ஆச்சு. அப்போது ஒரு மேசையின் விலை 40னா 10 நாற்காலினாக்கா அது ஒரு 400 ஆச்சு. மொத்தமாக 500 வந்துட்டு. அப்போது இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதுக்கு போட்டு பாருங்கள். 9 மேசை 50 ரூபாய்க்கு வாங்கினா 50 45 450 ஆச்சு. 3 நாட்கள் 40னா இது ஒரு 120, இது வந்து 570 போகும். அப்போ இது கிடையாது. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு போடலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 மேசைக்கே வராது. ஆப்ஷன் பார்த்து உடனே தூக்கிடணும். சரியா, அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு எல்சிஎம் கணக்கு ஓகேவா. இதை வந்து ப்ரொசீஜராக போட்டால் கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் நான் ஃபைன் பண்ணி சொல்கிறேன். ப்ரொசீஜராக போடுறீங்கனாக்கா இப்போ A+2 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் இருக்குன்னா அதோட மீப்போ வந்து 1300ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அப்போனா A+1ஓட அந்த மீச்சிமா ஓகேவா, மீப்போமா கேட்டிருக்காங்க. அதாவது மீச்சிமா கண்டுபிடிங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை இது ஒற்றைப்படை நம்பராக இருந்தது அப்படின்னாக்கா, ஏ வந்து ஒற்றைப்படை நம்பராக இருந்ததுன்னா அதோட HCF வந்து 1 இருக்கும் ஓகேவா. இது 1 1 + 2 3 அப்படின்னு இருந்ததுன்னா 1க்கும் 3க்கும் HCF எடுத்தாக்கா என்ன வரும், 1ன்னு வரும்ல. HCF 1ன்னு வரும். இதுவே இரட்டைப்படை நம்பராக இருந்தால் HCF வந்து இதுக்கு 2ன்னு வரும். இப்போ 1 அப்படின்னு சொல்லி வச்சு போடுறீங்கன்னாக்கா 1ன்னு வச்சுக்கோங்களேன் HCF. இப்போ இந்த 2 நம்பரும் A+1 இந்த 2 நம்பரை பெருக்குனா அதோட LCM × HCF அதான ஃபார்முலா. 2 நம்பர் X × Yயோட ஃபார்முலா என்ன, LCM × HCF தான். இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்கன்னா எல்சிஎம் வந்து 1300ன்னு கொடுத்துட்டாங்க. 1300 × HCF 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். இதை உள்ளே பெருக்கிறப்ப A² A+2 A² + 2A இந்த 1300ஓட பெருக்குனா 1300 வரும். இது இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 1300 = 0ன்னு வச்சிங்கன்னா இதை வச்சு ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அதோட காரணி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. காரணி என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஆனால் அது வந்து முழு நம்பராக வராது, இன்டீஜராக வராது ஓகேவா. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு -b ± √b² - 4ac / 2a அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. இதில் போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு கரெக்டான காரணி வராது. அப்போ HCF 1 இருக்காது. இதுவே 2ன்னு வச்சு போட்டிங்கனாக்கா A × A+2 =
1300 இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் 2ன்னு வச்சு போட்டிங்கன்னா ஏ இன்ட்டு ஓகே உள்ளே பெருக்குங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a இதை பெருக்கணும்னா 2600 வரும் மைனஸ் 2600 ஈக்குவல் டு 0ன்னு வச்சிங்கன்னா இதுக்கு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி பாருங்களா மைனஸ் பி மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் என்ன 4 மைனஸ் 4ac அப்போது ஏ வந்து 1 4 இன்ட்டு 2600 0 0 4 24 மிச்சம் 2 இது நாங்கள் 8 2 10 வரும் ஓகேவா. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்றதுனால இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் டிவைட் பை 2a 2 தான் வரும் ஓகேவா. அப்போது 4ஐயும் 10400ஐயும் பெருக்கினா 10404ன்னு வரும். இதுக்கு உங்களால் ரூட்டு கண்டுபிடிக்க முடியும். ரூட் வந்து 102ன்னு வரும். ஆனால் இங்கே நீங்கள் 1300 போடுறப்ப கரெக்டான ரூட்டே வராது. இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது 102ன்னு வரப்போ ப்ளஸ் பண்ணிங்கனாக்கா இது வந்து மைனஸாக இருக்குன்றதுனால 100 டிவைட் பை 2 50ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன 50 சரியா. சப்போஸ் நீங்கள் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் 104 டிவைட் பை 2 மைனஸ் 52ன்னு வரும். மைனஸில் வரதுனால இது கிடையாது. அப்போ ஏ ஈக்குவல் டு 50 ஏ ஈக்குவல் டு 50னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க ஏ ப்ளஸ் 2 அப்போது இன்னொரு நம்பர் 52 இருக்கும் சரியா. அப்போ இந்த 2 நம்பருக்கும் தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு நம்பர் வந்து ஏ ப்ளஸ் 1க்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 51க்கு கண்டுபிடிக்கணும். அப்போது 50 51க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா காமன் நம்பர்லாம் இருக்காது. இது அப்படியே பெருக்கி போட்டால் போதும். பெருக்கி போட்டிங்கன்னா 0 5 5 25 0 5 25ன்னு வரும். அப்போது 2 5 5 0ன்னு வரும் ஓகேவா. 2550 தான் ஆன்சர் வரும். இதை வந்து ஹெச்சிசிஎஃப் 1 2 வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே போடுற மாதிரி இருக்கும் சரியா. இதான் ப்ரொசீஜர் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் இருந்ததுனாக்கா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சரியா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 15:11. அதோட மீப்போவா கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீப்போவா அந்த 2 நம்பருக்குள்ள பெருக்கினாலே முடிஞ்சு போச்சு ஓகேவா. 15 13 பெருக்கணும் 11 13 பெருக்கணும் 11 13 மனசுலேயே பெருக்கலாம் 3 4 1 அப்போ 143 இங்கே தான் வருது. அப்போ ஆப்ஷன் பியாக தான் இருக்கும். 15 13 பெருக்கினாலும் 195 தான் வரும் சரியா. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. அதாவது ஒரு அறை இருக்குது. அதில் ஒரு பக்கம் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டரா எல்லாத்தையுமே ஒரே அளவில் கொண்டாந்துருவோம். சென்டிமீட்டராகவே கொண்டாந்துடலாம். அப்போ 15 மீட்டர்னா 15 மீட்டர் 17னா ஒரு 100 சென்டிமீட்டர் 1 மீட்டரா 15 17 1517 சென்டிமீட்டர் ஆச்சு. 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர்னா 902 சென்டிமீட்டர் ஆச்சு. இதில் சதுர ஓடுகளோட குறைந்தபட்ச எண்ணிக்கை சதுர ஓடுகளாக இதை வச்சு ஓடு அமைக்கிறாங்க சதுரமாக ஓகேவா. சதுரமாக இருக்கணும்னாக்கா 4 பக்கமும் சமமாக இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே காமனான நம்பராக ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். 1517க்கும் 902க்கும் எடுக்கணும். இதுக்கு ஹெச்சிசிஎஃப் காமனாக எடுத்தால் அந்த மாதிரி சதுர ஓடாக வச்சுக்கிட்டே அந்த அளவில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே ஒன்று வந்து ஒற்றைப்படையாக இருக்குது, இன்னொன்று இரட்டைப்படையாக இருக்குது. காமனான நம்பர் எதாலையுமே உங்களால் போட முடியாது. நீங்கள் வேணால் 2 3 5 7 9 11ன்னு போயிட்டே இருந்தால் வரவே வராது. போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் வரைஞ்சிருக்கு. அப்போ ப்ரைம் நம்பரை கண்டுபிடிக்கணும். 1517 902 கழிங்க 5 1 6 615ன்னு வரும். இதை வந்து சின்ன நம்பராக வகுத்துக்கிட்டே போங்க. டானால போட்டு 2ஆல் போட்டால் 3 0 2ஆல் போட முடியாது 3ஆல் தான் போடலாம் 2 0 5 மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5ஆல் போடலாம் 5ஆல் போட்டால் 4 1 41ன்னு ஒரு ப்ரைம் நம்பர் இருக்கா. இந்த 41ஆல் போட்டு பார்த்தீங்கன்னா காமனாக 2 நம்பருமே வகுப்படும். அப்போ 41 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த தலை ஓட்டோட அளவு. அப்போது அந்த தலை ஓட்டால் எப்படி நிரப்புறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து அகலமும் நீளமும் கொடுத்துருக்காங்க. செவ்வக ஷேப்பில் இருக்குது. இதோட பரப்பளவுக்கு என்ன பண்ணுவோம் 1017 பெருக்கல் 902. இப்போ ஓடோட அளவு 41 தெரிஞ்சு போச்சு. அப்போ 41 பெருக்கல் 41 அப்படின்னு சொல்லி ஓடோட பரப்பளவால் வகுக்கணும் ஓகேவா. இது வந்து ஏ ஸ்கொயர், இது வந்து எல் இன்ட்டு பி மாதிரி. இப்போ இதை அடித்து போட்டிங்கனாக்கா எத்தனை ஓடு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 814 வரும். இது ரெண்டுத்தையும் அடித்து பார்த்துக்குங்க சரியா. இதில் நீங்கள் அந்த காமனான ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அந்த ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் டெஸ்ட் என்னன்னா அது வந்து உள்ள ப்ரைம் நம்பராக வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும் சரியா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். a/b 4/5 b/c 15/16 அப்போ c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிசியோட ரேஷியோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையுமே காமனாக ஃபஸ்ட்டு a/b வந்து 4:5ன்னு கொடுத்துருக்காங்களா. அது அப்படியே 4 5 இங்கே கேப்பாக இருக்கனால அடுத்த நம்பர் 5
அடுத்து B/C வந்து 15:16 கொடுத்துருக்காங்களா, அப்போ 15 16 இந்த இடத்துல ஸ்பேஸாக இருக்குது, அப்போ 15. காமனான இருக்கிற நம்பர்லாம் தூக்கிடலாம். 5 5 3 5 15, அப்போ பெருக்க வேண்டியதான். நான் 3 12 15 16ன்னு வரும். அப்போ C 16 B 15 A 12. அவங்க CA தான் கேட்குறாங்க. அப்போ C ஸ்கொயர் என்ன, 16 ஸ்கொயர் மைனஸ் 15 12 ஸ்கொயர், கீழே 16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் வரும். 16 ஸ்கொயர் என்ன, 256 மைனஸ் 144, அதுவே 256 ப்ளஸ் 144 வரும். 256லேருந்து 114 போனால் 112 வரும். இது வந்து 400ன்னு வரும். அப்போ 4ஆல் அடிக்கலாமா, 4ஆல் அடித்தா 7 4 8 மிச்சம் 3 8 4 28, இது வந்து 100. மறுபடியும் 4ஆல் அடிக்கலாம், 7 4 28 25 4 100. அப்போ அதுக்கு மேலே அடிக்க முடியாது, 7/25 தான் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கணக்கு பாருங்க. இந்த மாதிரி 3 1 1 3 1 1 3 1 1 லைனாக கொடுத்துட்டு எதால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பேசிக் மேக்ஸில் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்போம், அந்த LCM SCFல டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு போடணும். அவங்க இதில் கேட்டிருக்க பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 3ஆல் வகுப்படுமா 11ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. 3ஆல் வகுப்படுறதுக்கு என்ன கான்செப்ட், 3ஆல் வகுப்படுனா அந்த நம்பர் எல்லாத்தையுமே கூட்டினா கூட்டி வர மொத்த தொகை 3ஆல் வகுப்படணும். அதுதானே டிவிசிபிலிட்டி ரூல். இதில் பார்த்தீங்கன்னா 3 1 1 கூட்டினா 5 வரும். இதே மாதிரியே 1 2 3 4 5 6, ஓகேவா, மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. 3 6 1 7, அப்போ 7 5 35. இந்த 35ன்றது 3ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. அப்போ 3ஆல் வகுப்படாது. ஓகேவா, 3ஆல் வகுப்படாது. ஆப்ஷனில் ஏதாவது நெக்லெக்ட் பண்ண முடியுமா பாருங்க. 3ஆல் வகுப்படாதுன்னு இதில் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3ஆல் வகுப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாக்கா நம்ம இன்னொன்னையும் கண்டுபிடிக்கணும், 11ஐயும் கண்டுபிடிக்கணும். 11க்கு என்ன ரூல், ஆல்டர்னேட்டாக அந்த 1 விட்டு 1 கூட்டி 2த்துக்குமான உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 11ஆல் வகுப்படணும். அப்போ இதில் பாருங்கள், 3 3 1 4 4 1 5 5 3 8 8 1 10 10 1 11 13 14 15 16 19 20. மேலே அடுத்தது 1 + 3 4 4 1 5 5 1 6 6 3 9 10 11 14 15 16. அப்போ 16, 20ல் 16 போனால் 4, இதை 11 வகுக்காது. அப்போ 11ஆலையும் வகுப்படாது, 3ஆலையும் வகுப்படாது, 14ஆலையும் வகுப்படாதுன்னு எங்கே போட்டிருக்கோ அது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், ரெண்டுமே வகுப்படாது. சரியா, அந்த டிவிசிபிலிட்டி ரூலை வச்சே போடுறது. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஏங்கிறது 1, பிங்கிறது 2, சிங்கிறது 3. இதே மாதிரி இசட்ன்றது 26 என கொண்டால் A பவர் B, ஏங்கிறது 1, பின்றது என்ன 2, A பவர் B ப்ளஸ் B பவர் C, பிங்கிறது 2, சிங்கிறது 3 ப்ளஸ் C பவர் A, சிங்கிறது 3, ஏங்கிறது 1. இது எதற்கு சமமாக இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ அதாவது இதை சால்வ் பண்ணி எது வந்து இந்த ஆப்ஷனில் இருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லைன்னு பார்க்கணும். முதல்ல இதோட வேல்யூ என்ன, 1 ஸ்கொயர் 1 2 பவர் கியூப் 8 ப்ளஸ் 3 பவர் 1 3 கூட்டினா 11 12ன்னு வருது. 12ன்னு இதுக்கு வருது. இதில் சால்வ் பண்ணால் எது 12ன்னு வரலன்னு பார்க்கணும். அதுக்கு இந்த வேல்யூ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த ABCDயோட லெட்டர்ஸ் எத்தனை நம்பரும் உங்களுக்கு கரெக்டாக மனப்படமாக தெரிஞ்ச ஓகே, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கணும், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. FX, எஃப்ங்கிறது 6வது லெட்டரு, எக்ஸுங்கிறது 24. அப்போ √6 × 24 ரூட் பண்ணால் 144 வரும். அப்போ ஆன்சர் 12 தான், சமமாக தான் இருக்குது. அப்போ ஏ கிடையாது. பிக்கு அப்போ வந்து S - G, எஸ்ங்கிறது 19, ஜிங்கிறது 7. அப்போது 19 - 7 12ன்னு வரும். அப்போது இதுவும் கிடையாது. B × E, பின்றது 2, ஈங்கிறது 5. அப்போ 2 × 5 10ன்னு வரும். அப்போது இதுதான் சமமாக இல்லை. எல்லுங்கிறது 12வது லெட்டர் தான், 12 தான். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியா இல்லை, அப்படி போட்டுடலாம். ஓகேவா, ABCDயோட அந்த நம்பர்ஸ் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஈஸியான கணக்கு தான். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. டைஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, படமாக கொடுக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அதாவது ஒரு பகடையில் 1க்கு எதிர்க்க 4 2க்கு எதிர்க்க 5 அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா, ஓகேவா, பகடையில் 6 பக்கம் இருக்கும். 1க்கு எதிர்க்க 4, அப்போது 2க்கு எதிர்க்க 5னா 3க்கு எதிர்க்க கண்டிப்பாக 6 தான் இருக்கும். சரியா, அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே இருக்குமா, ஓகேவா, அதாவது அட்ஜசன்ட் பக்கமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது, 3 வந்து 6க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா, அப்போ இது கிடையாது. 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6ன்னு வந்தாலே ஆப்போசிட்டில் தான் 3 வரணும். அப்போ இதுவும் கிடையாது. 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 2ங்கிறது 3 6க்கு அருகே, ஓகே, இருக்கலாம். சரியா, அந்த பேப்பர் ஸ்டிக்கர் அதிகமாக எதுக்கு இருக்க மாற்றி விட்டுனாக்கா கண்டிப்பாக இருக்கலாம். அப்போது ஆப்ஷன் சி இருக்கலாம். 1ஆனது 4 6க்கு அதிகமாக,
ஒன்று வந்து 4க்கு எதிரில் இருக்கணும், அட்ஜசண்டாக இருக்கக்கூடாது. அப்போது டியும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி தான் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சரியா? இதை வந்து ஒரு படமாக கொடுக்காம ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ஈக்குவல் ஆப்போசிட்டாக வச்சுட்டு போட்டுற வேண்டியதான். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். பி என்பவர் கியூவை விட பெரியவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பி கியூ இப்படி எடுத்துக்கோம். கியூக்கு மேலே இருக்காரு பெரியவர்னு. ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர். கியூவை விட பெரியவர், ஆனால் பியை விட சிறியவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிக்கு கீழே கியூக்கு மேலே வரணும். இங்கே போட்டலாம் ஆறு. எஸ் என்பவர் பியை விட பெரியவர். பியை விட பெரியவர் எஸ், ஆனால் டியை விட சிறியவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ டி அதுக்கு மேலே வரணும், டியை விட சிறியவர். அப்போ இந்த லைனில் தான் இருக்குது. இதில் யார் சிறியவர்னு கேட்குறாங்க. கீழே யார் இருக்கா? கியூ தான். அப்போது கியூ தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருணும். சரியா? சிம்பிள் தான். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ போன குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நில அளவை கொஸ்டின்லாம் யாராலையும் சால்வ் பண்ண முடியல. ஒரு எல்சிஎம் கொஸ்டின் ரொம்ப டஃபாக கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் கால்குலேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறையா கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே அந்த எல்சிஎம் பிசிஎஃப்ல அந்த A+2க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்குது. கால்குலேஷன் பெருசாக பெருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர டைம் கொஞ்சம் எடுக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 25க்கு 24 எடுக்கலாம் கேரண்டியாக எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் டைம் எடுத்ததுனால விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 22ஆவது போடணும். ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸி. இதோ இந்த மாதிரி தான் PQ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால அபவ் 20 கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு 22, 23னாக்கா நல்ல மார்க். சரியா? 25 எடுக்கலாம். 25 எடுத்தீங்கன்னா எக்ஸலன்ட். சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 25க்கு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் முதல் 10 கணக்கு நடத்திருப்போம். அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற ஆன்சருக்கு எல்லாமே பார்ப்போம். அடுத்த அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிருங்க. அடுத்து நான் முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.